மற்றும் மார்த்தாண்டம் தென்காசி சபைகள் எனக்கு ஷுவர் இல்லை, பட் அப்படி நம்ம நினைக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துக்கள். இதை நம்ம ஆரம்பம் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஒரு தொடர்ந்து நம்மளுடைய தியானம் இந்த முதலாவது இருக்கிற வால்யூம் மேல சகோதரர் சொல்ற விதமாக முதலாம் வால்யூம் யுகங்கள் பற்றியான தெய்வீக திட்டம், த டிவைன் பிளான் ஆஃப் தி ஏஜஸ். இது நம்ம ஆரம்பிக்க போறோம். 8:15 இருந்து 9:15 வரை ஒவ்வொரு புதன்கிழமை இது இருக்க போகுது, தேவ சித்தமானால். ஸோ இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு ஆரம்பம் போது நம்ம எப்படி இதை எடுக்க போறோம், இதெல்லாம் விஷயங்கள் இன்னைக்கு ஆரம்பத்துல நம்ம பேசலாம். முதலாவது நம்ம என்ன பார்க்கறோம்னா, இது ஃபர்ஸ்ட் வால்யூம். இந்த புத்தகம் ஆரம்பத்துல ஒரு ஆத்தர்ஸ் ஃபோர்வேர்டு வரும் அந்த ஒரு ஆரம்பத்துல. ஸோ அது விஷயம் நம்ம இன்னைக்கு முதல் அதை வாசித்து இந்த புத்தகம் எப்படி உருவாக்கப்பட்டது, சகோதரர் ரசல் அவர் எழுதும் போது அவரு சொல்லும் போது அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த மெத்தட் ஆஃப் ஸ்டடி எப்படி இருக்கும் கேட்டாக்கா, தமிழ்ல ஒரு சகோதரர் அல்லது ஒரு சகோதரி ஒவ்வொரு மீட்டிங்ல அவங்க ஒவ்வொரு பேராகிராஃப் வாசிப்பாங்க. வாசித்த பிற்பாடு அது சுருக்கமா அது ஏதாவது சொல்லணும்னா அது சொல்வேன். அப்புறமா நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தா அந்த பேராகிராஃப் மேல, அந்த விஷயங்கள் மேல நீங்க அது கேள்வி நீங்க கேட்கலாம். ஸோ இந்த வகையில நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரொசீட் பண்ணும்போது இந்த விஷயங்களை நீங்க ஞாபகம் வைங்க, அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளை. ஆரம்பிக்கலாம். அந்த அந்த ஒரு ஆத்தர்ஸ் ஃபோர்வர்ட் நீங்க யார் வாசிக்க போறீங்க இன்னைக்கு? சிஸ்டர் வாசிங்க. அத்தியாயம் 1 மகிழ்ச்சியின் அதிகாரம். சிஸ்டர் பிரதர் அத்தியாயம் 1க்கு முன்னாடி வருது ஒரு ஆத்தர்ஸ் ஃபோர்வர்ட். ஓ சரி, ஓகே ஓகே பிரதர். அர்ப்பணிப்பு அந்த பேராகிராஃப் பிரதர் இருக்குதா? இல்ல தமிழ்ல இருக்கு, 3வது பேஜ்ல, ரோமன் லெட்டர் 3வது பேஜ். அது எனக்கு தெரியல, எனக்கு தமிழ் இல்ல, எனக்கு இங்கிலீஷ் இருக்கு. நீங்க அது எண்ட்ல சகோதரர் ரசல் பேர் இருக்கும், புருக்லின் நியூயார்க், அக்டோபர் 10, 1916. அதுதான் பிரதர். கரெக்ட், தேங்க்யூ. அர்ப்பணிப்பு. முதல் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமானவருக்கும் புத்திர சுவீகாரத்துக்கு காத்து கொண்டிருக்கும் பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை செய்த அவருடைய பரிசுத்தவான்கள் மற்றும் கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் விசுவாச வீட்டார்கள் மற்றும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு மிகுந்த ஆவலோடு காத்திருந்து பிரசவ வேதனைப்படுகிற சிருஷ்டிகள் ஆகியோரின் நலன்களுக்காக இந்த பணி அர்ப்பணிக்கப்படுகிறது. தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னது என்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி சகலமும் கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். எபேசியர் 3வது அதிகாரம் வசனம் 11 மற்றும் 1வது அதிகாரம் 8 முதல் 10 வரை. கிபி 1886 பாஸ்டர் ரசல் அவர்களால் எழுதப்பட்டது. இதுதான் வேணும். சாரி, நீங்க வாசித்தீங்க பரவாயில்ல, பட் இதுதான் வேணும். இது 1916 சகோதரர் ரசல் எழுதுது. அது கொஞ்சம் வாசிங்க. ஆமா, இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ், ஃபர்ஸ்ட் பேரா வாசிங்க.
வெளியீட்டாளரின் முன்னுரை. இவங்களை பற்றிய தெய்வீக திட்டம் என்கிற இந்த புத்தகம் ஒரு நவீன சிறந்த தரமான மத புத்தகமாக இருக்கிறது. இது புது சிந்தனைகளையும் கருத்துகளையும் கொண்டிருக்கிறது. இது அநேக வேதாகம ஆதாரங்களுடன் தேவனுடைய மகா திட்டத்தை விரிவாக எடுத்துரைக்கிறது. வேதாகமத்தின் யுகங்களின் பிரிவுகளை வாசகர் சுலபமாக வேறுபடுத்தி காணும்படி செய்கிறது. அநேகர் வேதாகமத்தை புரிந்து கொள்ள உதவி இருப்பதால் உற்சாகம் உள்ள வாசகர்களால் இது வேதாகமத்தின் திறவுகோல் என்று அறியப்பட்டிருக்கிறது. நம்ம இங்கிலீஷ்ல இப்படி இல்ல. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இது 1886 எழுதப்பட்ட புத்தகம். நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் பேஜ். யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் ஆக்கியோனின் முன்னுரை. இப்புத்தகத்தை ஆக்கியோனும் வெளியிடுபவர்களும் இப்புத்தகமானது தேவனுடைய தெய்வீக திட்டங்களின் மேல் பசிதாகமும் கலக்கமும் கொண்ட ஏராளமான ஜனங்களுக்கு கிடைக்கவும் அதன் பலனாக அவர்கள் வெளிச்சம், சந்தோஷம், சமாதானம் மற்றும் தேவனோடு ஐக்கியமடைதல் ஆகியவை சர்வ வல்ல தேவனுடைய தயவினால் அனுமதிக்கப்பட்டுள்ளதை அவர்கள் எல்லோருக்கும் முன்பாக அறிக்கையிட விரும்புகிறார்கள். இப்புத்தகத்தின் ஆங்கில முதற் பதிப்பானது இப்போது இருக்கிற வண்ணமாய் 1886 அச்சிட்டு வெளியிடப்பட்டது. அது முதல் ஒன்றன்பின் ஒன்றாக அநேக பதிப்புகள் 20 வேற்று மொழிகளில் வெகு விரைவாக உலகம் முழுவதிலும் சுமார் 50 லட்சம் ஜனங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. நன்றி சிஸ்டர். இதுதான். தேங்க்யூ அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளை. இங்கதான் வந்து ஆரம்பிக்கிறது நம்மளுடைய இங்கிலீஷ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இந்த ஆத்தர்ஸ் ஃபார்வர்டு எழுதுறவருடைய இருக்கிற முன் உரை வந்து எழுதுறாரு. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்கணும், 1916 வருஷத்துல இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து அந்த சமயம் வரைக்கும் அவரை 50 லட்சம் புக்கு பிரிண்ட் ஆகி சேல் ஆயிட்டுச்சு. இதுதான் வந்து நம்ம படிக்கிறோம் இந்த முதல் பேராகிராஃப்ல. கண்டினியூ பண்ணு சிஸ்டர். இப்புத்தகமானது அனைவராலும் வாசிக்கப்பட்டிருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தொடர்ந்து பெறப்படும் தபால்கள் மூலம் எங்குமுள்ள ஜனங்களின் இருதயங்களிலும் மனதிலும் அது பலமான கிரியை செய்து வருகிறது என்பதை உறுதியாக அறிய முடிகிறது. வேதம் மனுக்குலத்திற்கான தெய்வீக வெளிப்பாடு என விசுவாசியாத ஆயிரக்கணக்கானோரும் கூட இப்புத்தகம் தங்களில் நற்கிரியை செய்கிறது என தெரிவிக்கிறார்கள். வேறு சிலர் தாங்கள் முன்பே மெய் தேவனையும் அவருடைய தெய்வீக திட்டங்களையும் அறியாதிருந்த காரணத்தினாலும் தங்களுக்கு முன்பே காட்டப்பட்ட மனித கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டதினாலும் அக்கடவுளை மகிமைப்படுத்தவும் ஆராதனை செய்யவும் அறியாமல் நாத்திகராக அல்லது அவிசுவாசிகளாக இருந்து வந்ததாகவும் தெரிவிக்கிறார்கள். தேங்க்யூ. ஸோ இந்த 2வது பேராகிராஃப்ல நாம பார்க்கிறோம் வந்து சகோதரர் எழுதுறாரு, இந்த 50 லட்சம் புத்தகங்கள் பிரிண்ட் ஆகி சேல் ஆயிட்டு இருக்குது. உலகம் அநேக இடங்களுக்கு போயிட்டு இருக்குது. இது எல்லாமே எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க, நம்ம அதை சொல்ல முடியாது. ஆனா நமக்கு கிடைக்குது வந்து ஒரு சில தபால்கள், அதாவது லெட்டர்ஸ் கிடைக்குது. அதுல வந்து என்ன தெரியுதுன்னா, இது அநேகருக்கு அவங்களுக்கு புது விசுவாசம் உண்மையான தேவன் மேல உருவாக்குறதுக்கு மிகவும் பிரயோஜனம் ஆயின்னு இருக்குது. இப்படி வந்து அவர் சொல்றாரு. கண்டினியூ பண்ணு. இப்புத்தகத்தின் முதற் பதிப்பு வெளியாவதற்கு 5 வருடத்திற்கு முன்பு ஏறக்குறைய இதில் அடங்கியுள்ள அதே காரியங்களை சிந்திக்கும் கிறிஸ்தவர்களுக்கான ஆவிக்குரிய ஆகாரம் என்ற வேறு பெயரில் அச்சிட்டு வெளியிட்டோம். முதலாவதாக அது தவறை எதிர்த்து தாக்கி அதை அழித்துவிட்டு அவ்விடத்தில் சத்தியத்தை நிலைநிறுத்தும் பொருட்டு வித்தியாசமான முறையில் வெளியிடப்பட்டது. முடிவில் இது ஒரு சிறந்த முறை அல்ல என்று உணர்ந்து கொண்டோம். சகோதரர் வந்து சொல்றாரு, இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் இது வெளியிடும் போது முதல் வெளியிடும் போது 1886 இங்க நம்ம பாக்குறோம், அதுதான் டேட்டு. ஆனா ஒரு 5 வருஷம் முன்னாடி, அதாவது அவரு ஆசாரி கூடாரத்தோடு இருக்கிற விசேஷத்தின் நிழல்கள் அந்த புத்தகம்
வெளிப்படும் போது 1881 அந்த நேரத்துல வந்து இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் எழுதி தொடங்கும் போது அவரு எப்படி எழுதிட்டார்னா, முதல் வந்து தவறுகள், அதாவது பேர் சபையுடைய தவறுகள் சுற்றி காமிச்சு, அப்போ அது தவறு, இதுதான் சரி, அந்த மாதிரி பாணியில எழுதிட்டாரு. அதுக்கு ஒரு புக்குக்கு தலைப்பு என்ன வச்சார்னா, பசி தாகம் கிறிஸ்தவர்களுக்கு ஆகாரம், ஃபுட் ஃபார் திங்கிங் கிறிஸ்டியன்ஸ். ஆனா இது வந்து ஒரு தவறான விதம், இப்படி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா இப்படி நம்ம வச்சோன்னா அந்த தவறுல இருக்கிற ஜனங்களுக்கு புண்படுத்துவோம். அவங்க வந்து அந்த காரியத்துக்கு அவங்களுக்கு கஷ்டமாகுது, காயப்படுது. ஸோ அதனால்தான் அவங்க அந்த இருக்கிற சத்தியமே அவங்க கவனிக்கிறது இல்லை சொல்லிட்டு, இப்போ பிரதர் என்ன சொன்னார்னா, அதுக்கு பின்பு அவர் கம்ப்ளீட்டா அது ரிட்டர்ன் வாங்கி அவர் புது விதத்துல இந்த மாதிரி எப்படி இப்ப வால்யூம் இருக்குது, அந்த யுகங்கள் பற்றியான தெய்வீக திட்டம் பாணியில அது வந்து வெளியெடுத்தார். இது வந்து விஷயம் வந்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். நெக்ஸ்ட். எவ்வாறெனில் இதை படிக்க முற்படும் போதே அநேகர் தங்களுடைய தவறுகள் வீழ்வதை கண்டதும் எச்சரிக்கையாகி இன்னும் வெகு தொலைவில் உள்ள மேன்மையான சத்திய அழகின் வெளிச்சத்தை காணக்கூடாதபடி அப்புத்தகத்தை வாசிக்காமல் விட்டு விட்டார்கள். ஆனால் தற்போதைய தொகுப்போ மாறுபட்ட கோணத்திலிருந்து எழுதப்பட்டுள்ளது. எப்படியெனில், முதலாவது சத்தியத்தையும் அதன் வல்லமையையும் அழகையும் வெளிப்படுத்தி பின்பு தவறை நீக்கவும், அத்தவறுகள் தேவையற்றது மாத்திரமல்ல, பிரயோஜனமற்றதும் தீமை விளைவிக்கக்கூடியதென்றும் எடுத்துரைக்கின்றது. இவ்விதமாக யுகங்களை பற்றிய தேவனுடைய தெய்வீக திட்டங்களை வாசிக்கும் ஒவ்வொருவரும் படிப்படியாக தங்களுடைய விசுவாசம் பலப்படுவதையும் தேவனை தாங்கள் அதிகமாய் கிட்டி சேர்வதையும் அறிவதுடன் தாங்கள் சரியான பாதையில் தான் செல்கிறோம் என்பதில் பலப்படுகிறார்கள். சத்தியத்தை அறிந்து உணர்ந்த பின்பு தவறான உபதேசங்கள் அனைத்தும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறதும் உபயோகமற்றதும் தீங்கு விளைவிக்க கூடியதும் முற்றிலும் மனப்பூர்வமாக வெறுக்கப்பட்டு தள்ளப்பட வேண்டியவர்களுமாய் இருப்பது தெரிகிறது. இந்த விஷயத்தை பார்க்கும்போது என்ன பார்க்கணும்னா, சத்தியத்தை எடுத்து சொல்லும் போது தவறுகள் சுற்றி காமிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, இது தவறு வந்து நம்ம எப்படி இவ்வளவு நாளா நம்ம விசுவாசித்திருந்தோம், ஏற்றுக்கொண்டிட்டு இருந்தோம். அவங்கள அதை பார்த்து பிடிக்காத நிலைக்கு போயிட்டு அவங்க தள்ளி விடுவாங்க. இந்த சரியான பாணி தேவன் வழி நடத்திட்டார். பிரதர் சொல்றாரு, இந்த வகையில ஃபர்ஸ்ட் வால்யூம் இப்படிப்பட்ட நிலையில எப்படி நம்ம இப்ப படிச்சுக்கிறோம் அது வெளிப்பட்டது. கண்டினியூ பண்ணுங்க. தேவனுடைய ஜனங்களின் கண்களை திறக்கிறதும் தேவனுடைய வேதத்தின் மேல் அவர்களுடைய பயபக்தியை அதிகரிக்க செய்கிறதும் மனித கோட்பாடுகள் மேல் அவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை சீர்குலைத்து ஒழித்து விடுகிறதுமான எந்த விஷயத்தையும் காண பெரிய எதிராளியானவன் உண்மையிலேயே விரும்புகிறது இல்லை. ஆகவே நாம் எதிர்பார்க்கிற வண்ணமாக பெரிய எதிராளியானவன் இப்புத்தகத்தை மிகவும் வன்மையாக எதிர்ப்பவனாய் இருக்கிறான். சாத்தானுடைய வல்லமையும் தந்திரங்களையும் வெகு சிலரே நன்கு புரிந்துள்ளனர். அப்போஸ்தலர் கூற்றுப்படி சத்தியத்தை எதிர்த்து அதை அழிக்கும் முயற்சியாக இந்த இருளின் அதிபதி ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான் எனவும், சத்திய வெளிச்சத்தினால் ஜனங்கள் பிரகாசிக்க கூடாதபடி தடுத்து அவர்கள் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அறிந்து கொள்ளாதபடி செய்வதற்காக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே உள்ள மிக சிறந்தவர்களையும் செல்வாக்கு உள்ளவர்களையுமே உபயோகிக்கும்படி தந்திரமும் கபடமும் உள்ள எதிராளியானவன் முயலுகிறான் என்பதையும் வெகு சிலரே நன்கு அறிந்துள்ளனர். அநேகருக்கு இதை பற்றி புரிவது இல்லை. இங்க வந்து சகோதரர் வந்து பேசியிருக்கிறார், எதிராளி எப்படி இந்த புத்தகத்துக்கு எதிர்ப்பு காமிச்சாரு, எப்படி வந்து எதிர்ப்பு வந்தது, இந்த காரியத்தை அவர் சொல்லும் போது எப்படி அநேக கருவிகள் கூட எதிராளி பயன்படுத்தி அவரை எதிர்ப்பு கொண்டு வந்தார். ஏன்னா இந்த புத்தகத்தை இது ஜனங்கள் கையில போகக்கூடாது, அவர் முழு முயற்சி பண்ணார். கண்டினியூ பண்ணுங்க. மனித கோட்பாடுகள் ஆரம்பமான கிபி 325 முதல்
அதன் பின்பு 1260 வருடங்கள் வேத ஆராய்ச்சியே நடைபெறவில்லை என்பதையும், அக்காலங்களில் தானே லட்சக்கணக்கான ஜனங்களுடைய மனதில் மனித கோட்பாடுகள் ஆழமாக பதியப்பட்டு அவைகளினால் ஜனங்கள் பயங்கரமான தவறான உபதேசங்களுக்கு உள்ளாகி மாபெரும் தேவனுடைய குணநலன்களாகிய ஞானம், நீதி, அன்பு, வல்லமை முதலியவற்றை அறியக்கூடாமல் குருடராகி போயினர் என்பதையும் வெகு சிலரே அறிந்துள்ளனர். சீர்திருத்தலின் காலம் துவக்கி, அதாவது வேதம் மீண்டும் லட்சக்கணக்கான ஜனங்களுடைய கைகளில் திரும்ப கிடைத்த போது, நல்லெண்ணமுள்ள ஆனால் வஞ்சிக்கப்பட்ட சீர்திருத்தவாதிகள் கடந்த கால தவறான கோட்பாடுகளினால் மீண்டும் அந்த காலத்தில் சிக்குண்டு பிடிபட்டு அவர்களும் ஜனங்கள் இருளில் இருக்கவே உதவினார்கள் என்பதையும் வெகு சிலரே அறிந்துள்ளனர். ஆதிகால சபையில் அப்போஸ்தலரின் நாட்களில் கடைபிடிக்கப்பட்ட யதார்த்தமான வேத ஆராய்ச்சி தற்போது வேத மாணவருக்கு மட்டுமே கிடைக்கிறது என்பதையும் ஒரு சிலரே அறிந்து வைத்துள்ளனர். இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், பிரதர் எழுதுறாரு 325 கிபில மனிதனுடைய கோட்பாடு. யாராவது சொல்றீங்களா? எந்த இது 325 மனிதனுடைய கோட்பாடு எது குறிக்குது? கிபில மனிதனுடைய கோட்பாடு முதல் வரும்போது அது எது? யாராவது வேணும் சொல்லலாம். கிபில என்ன நடந்துச்சு? நீசேயாவுடைய மாநாடு 325 கிபில நடந்துச்சு. நீசேயாவுடைய மாநாடு, ஏரியஸ் அத்தனேசியஸ் மத்தியில இருக்கிற அந்த வாதம் அங்கேதான் உருவாக்கப்பட்டது. நம்ம பார்க்கிறோம் அந்த விசுவாச பிரமாணம், நீசேயாவுடைய விசுவாச பிரமாணம், அத்தனேசியஸுடைய விசுவாச பிரமாணம். இந்த மாதிரி மனிதனுடைய கோட்பாடு அப்படி சொல்லும் போது மாதிரி வேதமே தனியா படிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. இந்த குறிப்பிட்ட சில இருக்கிற காரியங்கள் நீங்கள உங்களுடைய விசுவாசம் குறித்து நீங்க அறிக்கை பண்ணா அது போதும். அப்படி மனிதனுடைய கோட்பாடு ஆரம்பிட்டு அதுக்கு பின்பு நம்ம என்ன பார்க்கணும்னா 1260 அந்த காலம், தீர்க்க தரிசனம் நாட்கள், அந்த 1260 வருஷங்கள் கிட்டத்தட்ட 1799 வரை தேவனுடைய வசனம் படிக்கிற பாணி ஆரம்பிக்கவே இல்லை. இதுதான் விஷயத்தை அவர் சொல்றாரு. அப்புறமா அவர் சொல்றாரு, இன்னைக்கு நாம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸா எப்படி வேதம் படிக்கிறோம், அது ஆரம்பத்துல முதலாம் சபை அப்போஸ்தலருடைய இருந்த சபை எபேசஸ்ல எப்படி இருந்ததோ அப்படியே இன்னைக்கு நம்ம வேதம் படிச்சுக்கிறோம். வேதம் ஆதாரம் வச்சு நம்ம படிச்சுக்கிறோம். இந்த விஷயத்தை எவிடன்ஸ் ஏதோ இருக்குதா வசனத்துல? எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். வசனம் வாசிங்க சிஸ்டர். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் வசனம் 2. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இது முதலாவது முத்திரை பேசுறது நம்ம பார்க்கிறோம். அந்த எபேசஸ் சபையோட இருக்கிற சரித்திர வரலாறு. அந்த வசனம் பேசுது ஒரு வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரை குறிக்குது வெளிப்பட்ட உபதேசம், சுவிசேஷத்தோட இருக்கிற உபதேசம், மகா பரிசுத்தமுள்ள விசுவாசம். மகா பரிசுத்தமுள்ள விசுவாசம் சொல்லும் போது வசனத்தின் ஆதாரத்தின் மேல் விசுவாசம். இதுதான் அந்த வெள்ளை குதிரை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இப்போ பிரதர் சொல்றாரு, எப்படி அந்த எபேசஸ் சபை நாட்கள்ல இருந்தது அது திரும்பி இப்போதான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நடக்குது. இதுக்கு எவிடன்ஸ் எங்க? எதுக்கு எவிடன்ஸ் இப்ப பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் வசனம் 11. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் வசனம் 11. பின்பு
பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். இப்போ பரலோகம் திறக்கல, ஏன்னா நம்ம தெரியும் தமிழ்ல வந்து அது மொழிபெயர்ப்போடு இருக்கிற பிரச்சனை. இது வந்து வானம் திறக்கப்பட்டது. எந்த வானம் திறக்கப்பட்டது நம்ம பார்க்கணும்? மூன்றாம் வானம். 1874 அந்த ஆரம்பம். அப்போ காணப்படுது யாரு? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில அவர் எப்படி இருக்கிறாரு? ஒரு வெள்ளை குதிரையின் மேல் இருக்கிறாரு. அதே மகா பரிசுத்தம் உள்ள விசுவாசம் அவரு அறுவடை செய்தி வழியாய் அவருடைய 2ஆம் வருகையில அவர் கொண்டு வராரு. அப்போஸ்தலர் நாட்கள்ல எப்படி இருந்துச்சு அந்த மகா பரிசுத்தமுள்ள விசுவாசம், அந்த சுவிசேஷத்தோட இருக்கிற செய்தி, அந்த சத்தியம் கர்த்தர் இயேசு அவருடைய 2ஆம் வருகையில அவர் கொண்டு வந்தார் லவோதிக்கேயா சபைக்கு. சோ இந்த 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 ஆதாரத்துல தான் பிரதர் ரசல் வந்து பேசுகிறார். கண்டினியூ பண்ணுங்க சார். ஏதாவது கேள்வி யாருக்கு இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். இது விஷயம் வந்து நீங்க சென்டர்ல நீங்க கேள்வி கேட்கலாம். எல்லா ஃபுல் அனுமதி இருக்கு. தேங்க்யூ. இப்புத்தகத்தின் முதல் கட்ட பதிப்புகளுக்கு 1000 வருட அருணோதயம் என்ற தலைப்பு உபயோகப்படுத்தப்பட்டது. ஆனால் அப்பெயரினால் அநேகர் அது ஒரு கதை புத்தகம் என நினைத்து வஞ்சிக்கப்பட்டதையும் அறிவோம். ஆக அவ்வகையில் எவரும் வஞ்சிக்கப்பட்டு அதை வாங்காதபடிக்கும் ஒருவரும் தவறாக புரிந்து கொள்ளாதபடிக்கும் வேதாகம ஆராய்ச்சி பாடங்கள் என்னும் பெயரை நாம் எழுதியிருக்கும் 6 புத்தகங்களுக்கும் பொதுவான பெயராக தந்துள்ளோம். இப்புத்தகம் ஏன் புத்தக கடைகளில் கிடைப்பதில்லை என அநேக இருங்க சார், அது நெக்ஸ்ட் பேராகிராஃப். சோ இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா, இங்க சகோதரர் ரசல் சொல்றாரு, எப்படி ஃபர்ஸ்ட் வால்யூமே ஆரம்பத்துல எழுதுற பாணி வேற இருந்துச்சு, அவர் மாத்திட்டாரு. பேர் வேற இருந்துச்சு, அவர் மாத்திட்டாரு. ஃபர்ஸ்ட் வால்யூம் நான் பேசுகிற ஃபர்ஸ்ட் வால்யூம் அது வந்து எப்படி அது பசித்தாகம் கிறிஸ்தவர்களுக்கு ஆகாரம் அப்படி முதல் வச்சு அப்புறமா யுகங்கள் பற்றியான தெய்வீக திட்டம் வச்சாரு. அதே மாதிரி அந்த இருக்கிற ஃபுல் வரப்போற 6 வால்யூம்ஸ், அந்த இருக்கிற 6 வால்யூம்ஸ்க்கு ஆரம்பத்துல அவர் என்ன பேர் வச்சார்னா மில்லெனியல் டான், 1000 மாண்ட யுகத்தின் உதயம். ஆனா இது வந்து ஒரு கதை புஸ்தகம் முடிய இருக்கிற பேர் மாதிரி அது நினைச்சிட்டு அது கூட அவர் மாத்திட்டு அப்புறமா வேதாகமத்தின் பற்றி இருக்கிற ஆராய்ச்சி, இந்த ஸ்டடீஸ் இந்த ஸ்கிரிப்சர்ஸ் வந்து அந்த பேரை மாத்திட்டார். இதுதான் பாயிண்ட் வந்து இங்க நம்ம பார்க்கணும். கண்டினியூ பண்ண சிஸ்டர். இப்புத்தகம் ஏன் புத்தக கடைகளில் கிடைப்பதில்லை என அநேகர் நம்மிடம் கேட்கிறார்கள். அவர்களுக்கு நாம் தரும் பதில் என்னவெனில், இப்புத்தகத்தை வெளியிடுபவர்களுக்கு கடைகளில் வைத்து விற்க விருப்பம் இருந்தாலும் மத வெறி கொண்ட சிலர் இப்புத்தகத்தை வைத்து விற்கும் கடைகளை அவர்கள் நொறுக்கி விடுவதாக பயமுறுத்துவதால் அவைகளை அங்கு வைத்து விற்க முடிவதில்லை என்பதே ஆரம்பத்தில் இதுவும் சத்தியம் பரவாதபடிக்கு தடுக்க எதிராளியால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பெரிய நாச வேலை போல் தோன்றியது. ஆனால் பின்பு தேவ கிருபையினால் இந்த புத்தகம் போல் அந்த அளவுக்கு வேறெந்த புத்தகமும் அதிக அளவிலும் நிலையாகவும் விற்கப்படவும் இல்லை, விற்கப்படுகிறதும் இல்லை. பொய்களையும் தவறுகளையும் நம்பினவர்களே தவறான எண்ணம் கொண்டு இப்புத்தகத்தை வாசிக்க மறுத்து அதற்கு விரோதமாக போராடினவர்கள் ஆவர். இப்புத்தகத்தில் அநேகம் இதை வாசிக்காத ஜனங்களாலேயே தீயிட்டு கொளுத்தப்பட்டது. இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வழிநடத்தப்பட்டதாலேயே இவ்வாறு நடந்தது. இருண்ட யுகங்களின் போதும் இயேசுவின் பின்னடியார்கள் இரத்த சாட்சியாக மரித்ததும் இப்படிப்பட்டவர்களாலேயே. இங்க நம்ம பாக்குறோம், அவர் பேசுறாரு எதிராளியோடைய இருக்கிற எதிர்ப்பு எப்படி அநேக கருவிகள் வச்சு அவர் இந்த புத்தகத்துக்கு விரோதம் காமிச்சாங்க. இது வந்து மதம் வெறி கொண்டு இருக்கிற ஜனங்கள் பேர் கிறிஸ்து சபையில அவங்க எப்படி இந்த புத்தகத்தை படிக்காம ஒரு பகிரங்கமான வைராகியமான இருக்கிற ஒரு எதிர்ப்பு காமிச்சாங்க. இது வந்து சகோதரர் சொல்றார், அநேகர் வந்து இந்த புத்தகங்களை நெருப்புல கொளுத்தி வச்சிருக்கிறாங்க கூட அவர் வந்து பேசுகிறார். இந்த மாதிரி இருக்கிற உபத்திரம் எப்படி முழு சுவிசேஷ யுகத்துல கிறிஸ்துவோடைய இருக்கிற சீஷர்களுக்கு கிடைச்சிருக்குது, அதே மாதிரி வந்து இந்த உபத்திரவங்கள்
நடந்துச்சு இந்த புத்தகம் வெளிப்படும் போது, அப்படி அவர் சொல்றார். கண்டினியூ பண்ணு சிஸ்டர். ஆம் சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று பரிசுத்த பேதுரு சொல்லுகிறபடியே அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் வசனம் 17. இயேசுவும் அவரையாவது அவருடைய உபதேசங்களையாவது அறிந்து கொள்ளாதவர்களாலேயே துன்புறுத்தப்பட்டு மரணத்துக்கு உள்ளாயினர். அறிந்தார்கள், ஆனால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைய மாட்டார்களே. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 8. ஆனால் இப்புத்தகத்திற்கு எதிரான அதன் விரோதிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதன் மேல் அநீதியும் கசப்பும் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் அதன் நண்பர்கள் அதன் மேல் பற்றுதலும் அன்பும் வைராக்கியம் உள்ளவர்களாகவும் இருக்கின்றனர். இங்க கண்டினியூ பண்ண இந்த இங்க என்ன பேசிக்கிறாருன்னா, இந்த விரோதிகள் இருந்தது இந்த புத்தகத்துக்கு. ஆனா கூட கூட இந்த புத்தகத்தை நேசிக்கிறவர் கூட இருந்தாங்க. அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய பலி அவங்க காமிச்சாங்க. இப்ப தொடர்ந்து பேசுவாரு எப்படி அந்த அந்த பாதிப்பு அநேகர் மேல ஆகி அவங்க எப்படி இந்த புத்தகத்தின் வழியாய் உண்மையான விசுவாசத்துக்குள்ள தாங்களை அர்ப்பணிப்பு பண்ணி எப்படி தேவனுக்காக அவங்க ஊழியம் செஞ்சாங்க. வாசிங்க சிஸ்டர். சத்தியத்தின் மேலுள்ள அன்பினால் ஏவப்பட்டு தங்களுடைய நேரத்தையும் முயற்சியையும் இப்புத்தகத்தை அதிக அளவில் பரவ செய்வதில் செலவிட்டிருக்கிற அதன் நண்பர்கள் மூலமாய் லட்சக்கணக்கான இப்புத்தகங்கள் ஜனங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. இம்முன்னுரையை நாம் எழுதும் போது கூட இச்சிறிய புத்தகத்தை சத்தியத்தின் மேல் பசிதாகம் உள்ள தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு கிடைக்க செய்வதன் மூலமாக அவர்கள் ஆசீர்வாதம் அடையவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் தக்கதாக பலவிதமான தொழில்களில் ஈடுபட்டிருந்த சுமார் 600 கிறிஸ்தவர்கள் உலகத்திற்குரிய தங்கள் தொழில்கள், ஆசைகள் முதலிய எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள் என்று அறிகிறோம். இவர்களில் சிலர் மருத்துவர்களாகவும் நாவிதர்களாகவும் எந்திர தொழில் புரிபவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய அன்பினால் ஏவப்பட்டு தங்கள் அடைந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் அடைந்து கொள்ளும்படி அறிவிக்க ஆவல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இங்க பாக்குறோம் எப்படி அநேகர் மேல இது மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருந்து, குறிப்பா 600 அவர் கணக்கு கொடுக்கிறார். அந்த நேரத்துல விதவிதமான இருக்கிற தொழில இருக்கிற ஜனங்கள் அவங்க இந்த புத்தகம் மூலமாய் வெளிச்சம் கிடைச்சு முழுமையான அர்ப்பணிப்பு பண்ணி அவங்க தேவனுடைய இருக்கிற வசனத்தின் ஊழியத்தை தொடங்கிட்டாங்க. கண்டினியூ பண்ண. இப்புத்தகமானது குறைந்த விலைக்கே விற்கப்படுகிறது. அப்படி இருந்தும் பொது ஜனங்களுக்கு விற்கும்படி எடுத்து செல்லும் ஊழியர்களுக்கு கிடைக்கும் பணம் அவருடைய செலவுகளுக்கு கூட போதாததாய் இருக்கிறது என்றாலும் சில சமயங்களில் நஷ்டம் அடையும் போது கர்த்தருக்காகவும் சத்தியத்திற்காகவும் சகோதரருக்காகவும் சில அசௌகரியங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் அடைய பாத்திரவான்களாக இருப்பதினால் அவர்கள் அதிக மனமகிழ்ச்சி அடைகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் ஜீவனை அடையலாம் என்னும் நற்செய்தி இப்புத்தகத்தின் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு செல்லும் இந்த நல்ல வேலை தொடர்கிறது. கடந்த காலத்தில் அது மிகுதியாய் ஆசீர்வாதத்தை அளித்தது போலவே வருங்காலத்திலும் அதனால் உண்டாகும் ஆசீர்வாதம் மிகுதியாய் இருப்பதாக ஆசிரியரும் வெளியிடுபவர்களும் இதையே எதிர்பார்க்கிறார்கள். இப்புத்தகத்தை வாசிக்கும் யாவருக்கும் எனது மனமுவந்த வாழ்த்துக்கள். இங்கனம் கர்த்தருக்குள் உங்கள் ஊழியன் சார்லஸ் தேஸ் ரசல், புரூக்ளின், நியூயார்க், அக்டோபர் 1, 1916. இந்த கடைசி பேரால அவர் எழுதியிருக்கிறார் எப்படி இந்த புத்தகங்கள் எப்படி விற்குவாங்கன்னா எந்த கடையில வைக்க மாட்டாங்க. இந்த புத்தகங்களை விற்கிறதுக்கு சில தனிப்பட்ட சகோதரர்கள் சகோதரிகள் அந்த வேலை செய்வாங்க. அநேக இடங்கள்ல போய், வீடுங்கள போய், ஆபீஸ்ல போய், ஃபேக்டரியில போயிட்டு அவங்க அந்த புக்கு விற்கிறதுக்கு போவாங்க. அதுக்கு பேர் கோல் போர்ட்டியர். கோல் போர்ட்டியருடைய இருக்கிற ஊழியமுடைய என்னன்னா இந்த புத்தகங்கள் வால்யூம்ஸ் எடுத்து விற்கும் போது அந்த விலைக்கு ரொம்ப குறைஞ்ச பட்சத்தோட இருக்கிற விலை தான் இருக்கும். அந்த இருக்கிற விலையில அவங்க அந்த கோல் போட்டியருடைய இருக்கிற செலவுகள் கூட அதுக்குள்ள கட்டப்படுறது இல்லை. ஆனா அது மத்தியில அவங்க சந்தோஷமா தேவனுக்காக, சத்தியத்துக்காக, சகோதரர்களுக்காக இப்படி ஒரு ஊழியம் செய்யறோம்.
இதுல வந்து வந்து கஷ்டங்கள் நஷ்டங்கள் வாங்குறோம். இதுல வந்து ரொம்ப சந்தோஷமாய் இந்த நல்ல வேலை இது தொடங்கிட்டு நல்லா போயிட்டு இருந்து இந்த மாதிரி 1916 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சரியாக வந்து அவரு மறிக்கிறதுக்கு 30 நாள் முன்னாடி இந்த இருக்கிற முன்னுரை மறிக்கிறது மற்றும் மாற்றத்துக்கு அவருக்கு ஒரு 30 நாள் முன்னாடி இந்த ஒரு இருக்கிற ஆத்தர்ஸ் ஃபார்வர்ட் வந்து அவர் எழுதுறாரு. சரி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆத்தர்ஸ் ஃபார்வர்ட் வந்து எதுக்கு நம்ம வாசித்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு கிடைக்குது இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் பத்தி பிரதர் ரசலோடைய இருக்கிற பேனால இருந்து. சரி, இப்போ இருக்கிற ஃபர்ஸ்ட் வால்யூம் நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் வால்யூம் உங்க கரங்கள் இருக்குது, அது தமிழ். இது வந்து நம்ம வந்து இங்கிலீஷ்ல நம்ம பாக்குறோம். பாருங்க, வீடியோல பாருங்க. இது இங்கிலீஷோட இருக்கிற ஃபர்ஸ்ட் வால்யூம் இப்படி இருக்குது. இது வந்து ஹார்ட் பவுண்ட் கவர்ல இருக்குது, அப்படி இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து ஒரு மேகசின் ஃபார்மேட் இப்படி கூட வருது. இது இங்கிலீஷோடைய ஃபர்ஸ்ட் வால்யூம். இது வந்து மேகசின் ஃபார்மேட்ல வருது. இந்த மாதிரி கூட வந்து அமெரிக்கன் பிரதர்ஸ் வந்து அவங்க பிரிண்ட் பண்ணிட்டாங்க. இதுல 93 பக்கம் வந்து வருது. இது வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் மேகசின் ஃபார்மேட். ஆனா இப்போ சமீபத்துல வந்து என்ன பார்க்கணும்னா ஒரு சுருக்கப்பட்டனா சில சில அந்த வரிகள் அந்த பாஷை வந்து அது கொஞ்சம் சுருக்கம் பண்ணிட்டு இப்படிப்பட்ட புக்கு கூட நம்ம பார்க்கிறோம். டான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சிகாகோ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பண்ணிருக்கிறாங்க தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இது வந்து காட்ஸ் கிராண்ட் பிளான் ஆஃப் தி ஏஜஸ். இது வந்து சகோதர ரசல் எழுத ஃபர்ஸ்ட் வால்யூம் கொஞ்சம் சுருக்கிக்கிறாங்க. அவர் ஒருவேளை ஒரு வரியில வந்து நிறைய வார்த்தை பயன்படுத்தினா இவங்களை இன்னும் கொஞ்சம் எளிமையான பாஷையில வந்து இது எழுதிருக்கிறாங்க. இது வந்து ஒரு புக் இருக்கு. ஆனா இன்னொரு புக்கு என்ன இருக்குன்னா இங்க இது டிவைன் பிளான் ஆஃப் தி ஏஜஸ். இது வந்து நம்ம பார்க்கிறோம் பிரதர் இப்போ இல்ல நம்ம மத்தியில, முன்ன இருந்தார் பிரதர் பால் மேலி. அவர் வந்து இந்த புக் பண்ணி இது மட்டும் இல்ல ஒரு 4-5 வால்யூம் வரைக்கும் பண்ணார். இதுல என்ன விஷயம் விசேஷமா இருக்குன்னு கேட்டாக்கா பிரதர் ரசல் எப்படி எழுதிட்டாரு அப்படியே இருக்குதுங்க. ஸோ பிரதர் ரசலோடைய இருக்கிற முதல் பேஜ் அந்த மாதிரி இருக்கிற காரியங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஆனால் இது சென்டர்ல பிரதர் பால் மேலி என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி சார்ட்ஸ் போடுவார் கொஞ்சம் விவரம் கூறுகிறதுக்கு. பிரதர் ரசலோடைய இருக்கிற வால்யூம் தான் எந்த ஒரு வார்த்தை மாத்தல. ஆனா அவர் வந்து இடையில வந்து அந்த பிரதர் ரசல் எழுதி நிற்கிற விஷயங்கள் மேல் சில பிக்சர் சில சார்ட்ஸ் இப்படி வந்து அவர் போடுவார். இது மாதிரி வந்து இது மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது. இது டிஸ்டர்ப் பண்றது இல்லை. பிரதர் ரசல் இருக்கிற வால்யூம்க்கு எந்த மாற்றுதல் இல்லை, எந்த வார்த்தை மாத்தல. இது மாதிரி வந்து இருக்கு. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கிறோம் அந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் குறித்து. இங்கிலீஷ் பார்வையில் தமிழ்ல நம்மளுக்கு ஒண்ணே இருக்குதான் நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். சாப்டர் 1 ஸ்டடி 1 சிஸ்டர். அத்தியாயம் 1. மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவ ராக்காலம். அழுகை செட்டிங் படிக்கணுமா பிரதர்? ஆமா, இல்ல அது வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் என்னும் இப்புத்தகத்தின் தலைப்பு தேவனுடைய திட்டங்கள் படிப்படியாய் நிறைவேறி வருகிறது என்பதையும் அவைகள் தேவனுக்கு முன்கூட்டியே வரிசை கிரமமாக தெரியும் என்பதையும் சுட்டி காட்டுகிறதாய் இருக்கிறது. இவ்விதமாய் பார்க்காவிட்டால் தேவனுடைய வெளிப்படுத்துதல்கள் ஒன்றுக்கொன்று இசை உள்ளதாயும் ஒழுங்குள்ளதாயும் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இக்காலம் மனுக்குலத்திற்கு பாவம் அனுமதிக்கப்பட்ட இருண்ட காலமும் மறக்க கூடாததாயும் இருக்கிறது. தேவனுடைய ஆதரவும் நீதியுமான மகிமையான நாள் நீதியின் சூரியனான மேசியாவினால் உதயமாகி முழுமையாக தெளிவாக எல்லார் மேலும் பிரகாசமாகி அனைவரையும் குணமாக்கி ஆசீர்வதிப்பதுடன் இவ்வளவு நாட்களாக பிரசவ வேதனைப்படும் மனுக்குலம் அனுபவிக்கும் பயம் நிறைந்த இரவின் அழுகையையும் சஞ்சலத்தையும் வேதனையையும் வியாதியையும் மரணத்தையும் மாற்றி
சந்தோஷமும் பாக்கியமும் ஆசீர்வாதமும் நிறைந்த காலங்களாக மாற்றி போடும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். சங்கீதம் 30:5. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, இங்க சகோதர ரசல் அவரு சொல்றாரு, தோ பாருங்க இந்த புத்தகத்தோட இருக்கிற தலைப்பு யுகங்கள் பற்றியான தெய்வீக திட்டம். அப்படி சொல்லும்போது நம்ம எதிர்பார்க்கணும், இந்த மாதிரி தேவன் அவர் ஒரு திட்டம் போட்டுக்கிறாரு. அது திட்டவிட்டமாய் அந்த விஷயத்தை வெளிப்படுறதுக்கு கூட நம்ம எதிர்பார்க்கணும். இந்த காரியத்தை பார்க்கும்போது முதலாவது நம்ம பார்க்கிறோம் வருது அந்த பாதிப்பு பாவத்தின் சம்பளம் மரணத்தினால. அது ஒரு ராத்திரி, ஒரு இருண்ட காலம். ஏதோ மனுக்குலம் எப்போதுமே மறுக்கவே மாட்டாங்க. ஆனா அதே தெய்வீக திட்டத்துல ஒரு பகல் காலம் கூட இருக்குது. எப்போ மெஸ்ஸியா அவரு 2ஆம் வருகையில நீதியின் சூரியன் பிரகாசிக்கும் போது, உதிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் ஜனங்கள் மேல அது வெளிப்பட போகுதுதான் பார்க்கிறோம். ஜனங்களுக்கு கொண்டு வர்றது அந்த குணமாக்குதல், அந்த ஆசீர்வாதம், இது வெளிப்படும் போது ஜனங்கள் உண்மை ஆச்சரியப்படுவாங்க. நம்ம தேவன் எவ்வளோ நல்லவர், என்ன ஆச்சரியமான இருக்கிற ஒரு திட்டமே அவரே போட்டார். சங்கீதம் 30:5 சொல்ல மாதிரி அது சாயங்காலம் இல்ல, அது இரவுல இரவுல weeping may endure for the night but joy cometh in the morning. அப்போ சாயங்கால இரவுல அழகை தங்கும், ஆனா விடியற் காலத்துல களிப்பு உண்டாக்கும். சோ இது ஃபர்ஸ்ட் பேரா. இந்த நீதியின் சூரியன் குறித்து பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். இது மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வருது நம்ம பார்க்கிறோம். நீதியின் சூரியன் உதிக்கிறது, அது என்ன விஷயம் நம்ம பார்க்கணும்னா, அது குறிக்கிறது மகிமைப்பட்ட கிறிஸ்து இயேசு மற்றும் முழு 144,000 மகிமையில சேர்ந்து ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் டிவைன் பிளான் சார்ட்ல அந்த 10 பிரி லைன்ல அங்கதான் இது விஷயத்தை ஆரம்பிக்கிறது. எதோ கொஸ்டின்ஸ்? தொடரலாம். நெக்ஸ்ட் பேரா சிஸ்டர். இவ்வுலகில் தவித்து வேதனைப்படுகிற சிருஷ்டியானது, அதாவது அனைத்து உயிர்களும் ஒரு பொற்காலத்துக்காக ஏங்கி நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் யெகோவாவின் கிருபையுள்ள நோக்கங்களை பற்றி அறியாதவர்களாக வெறுமனே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பொற்காலத்தை பற்றி அவர்கள் கொண்டிருக்கும் அதிகபட்ச எதிர்பார்ப்புகள் அக்காலத்தில் நிஜமாக நடக்கப் போவதை காட்டிலும் மிக மிக அற்பமான எதிர்பார்ப்புகள் ஆகும். மாபெரும் சிருஷ்டிகர் ஏற்படுத்த இருக்கும் கொழுமையான பதார்த்தங்கள் அல்லது ஆசீர்வாதங்கள் அடங்கிய விருந்தானது அவர்களை மிகுந்த ஆச்சரியத்துக்கு உட்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்கள் நியாயமாக எதிர்நோக்குவதையும் விட மகா மேன்மையானதும் அபரிமிதமாகவும் இருக்கும். எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் மேலான தேவனுடைய அன்பின் நீளம், அகலம், உயரம், ஆழம் இவைகளை பார்த்து பிரமிக்கும் தம்முடைய சிருஷ்டிகளுக்கு அவர் விளக்கி கூறும்போது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஏசாயா 55வது அதிகாரம் வசனம் 8 மற்றும் 9 என்று விளக்குகிறார். 2ஆம் பேரால நம்ம பார்க்கிறோம், இந்த தீமையின் அனுமதியில இந்த மிகவும் எப்படி சொல்லலாம்னா ரொம்ப கஷ்டமான இருக்கிற அனுபவம், இந்த இரண்ட காலம், இந்த ராத்திரியில மனிதன் வாங்கும்போது எப்படியாவது அவங்க மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த நோவு, இந்த வலி, இந்த கஷ்டத்துக்கு பிற்பாடு ஏதாவது ஒரு
ஒரு விடுதலை இருக்கும், ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அப்படி வந்து பிரதர் எழுதுறாரு. இங்கிலீஷ்ல சொல்றேன்னா, as though by instinct the whole creation while it groans and travails in pain waits for, longs for, hopes for the day. இந்த விஷயத்தை எங்கிருந்து வந்துச்சு மனிதனுக்கு இப்படி வந்து ஒரு ஏக்கம் எங்கிருந்து வந்தது? இந்த மாதிரி வந்து இதுக்கு பிற்பாடு ஏதாவது ஒரு நன்மை இருக்கும். எப்படி வந்ததுன்னா, ஒரு வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிரசங்கி 3:11. இந்த வசனத்தை வச்சுதான் சகோதரர் ரசல் வந்து இது எழுதுகிறார். பிரசங்கி 3வது அதிகாரம் வசனம் 11. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். உங்ககிட்ட திருவிவிலியம் இருக்கு சிஸ்டர் படிக்கிறதுக்கு? ஏன்னா அந்த உலகத்தையும் அவருக்குள்ள வைத்தார், அப்படி அது சரியான மொழிபெயர்ப்பு இல்ல. நித்தியத்துவம் அப்படி வரணுங்க. நித்தியத்துவம், நித்திய நம்பிக்கை இல்ல சிஸ்டர்? கையில இல்ல பிரதர். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். சோ அன்பு சகோதர சகோதரிகள் யாராவது இங்க இருக்கிறீங்க, நீங்க உங்ககிட்ட ஒருவேளை திருவிவிலியம் இருந்தா அது நீங்க கொஞ்சம் பாருங்க. இங்க பிரசங்கி 3:11 அங்க உலகத்தையும் அவருக்குள்ள வைத்தார் அந்த வார்த்தைக்கு பதிலாக நித்தியத்துவம், இங்கிலீஷ்ல he has put eternity into the hearts. அப்போ இந்த மாதிரி ஒரு நித்திய நம்பிக்கை தேவனே மனுஷனுடைய இதயத்துக்குள்ள வச்சார். அதனால்தான் எவ்வளவுனா கஷ்டம் வந்தா, நஷ்டம் வந்தா, எவ்வளவுனா நோவு வந்தா, வலி வந்தா, உபத்திரம் வந்தா தொடரிக்கிறாங்க. அது எப்படி? அது தேவன் தான் அந்த மாதிரி வந்து உருவாக்கி இருக்கிறதா இங்கே நம்ம பார்க்கிறோம். சோ இந்த வகையில வந்து தேவன் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அந்த ராஜ்யத்துல வைக்க போறாரு, அந்த பகல் நேரத்துல வைக்க போறாரு, அது வெளிப்படு போறாரு உலகத்தின் மத்தியில. ஏசாயால 25ஆம் அதிகாரம் படிக்கவா? பிரதர் 3:12 படிக்கவா? படிங்க. ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார், காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆயினும் காலத்தை பற்றி உணர்வு இங்கிலீஷ்ல he has put eternity. சோ அந்த மாதிரி அது என்னன்னா ஒரு நித்திய நம்பிக்கை அப்படி வருதாங்க நம்ம பார்க்கணும். இது விஷயம் வந்து நீங்க நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்த்து நீங்க பார்க்கலாம். சோ இந்த மாதிரி தேவன் ஒரு திட்டம் பண்ணிருக்கிறாரு. என்ன பண்ணிருக்கிறாரு உலகத்தை தெரியாது, ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் கூட தேவன் அவங்களுக்குள்ள வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு, அப்படியே உள்ள வச்சிருக்குது. ஆனா என்ன அந்த நம்பிக்கை அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த தெரியப்படும் போது, இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது, அந்த பெரிய ஆசீர்வாதங்கள் வெளிப்படும் போது பிரமிப்பாயிடும், முழு மனுக்குலம் பிரமிப்பாயிடும், எல்லா உலகத்தோடு இருக்கிற ஜனங்கள். அந்த ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 சொல்ற விதமாக தேவன் அவருடைய இருக்கிற ஞானம், அவருடைய இருக்கிற திட்டம், அவருடைய இருக்கிற சிந்தனைகள், அவர் எப்படி திட்டம் போட்டுக்கிறாரு, எப்படி வந்து ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு கொண்டு வர போறாரு, எப்படி வந்து ஒரு விடுதலை, ஒரு குணமாக்குதல், ஒரு ஆசீர்வாதம், ஒரு ரட்சிப்பு, இது ஜனங்களை அசைந்துடுவாங்கன்ட்டு இங்க நம்ம விஷயத்தை இங்க நம்ம பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்போ நம்ம நேரம் பார்த்தோம்னா 9:15 கிட்ட ஆயிட்டுக்குது. சோ நான் நினைக்கிறேன் இந்த 2வது பேராகிராஃபோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நம்ம நிப்பாட்டுறோம். இப்போதைக்கு யாருக்காவது கிட்ட ஏதாவது கேள்வி கருத்து இருந்தனா நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணி உங்க பேர் சொல்லி பேசலாம். சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி. யார்கிட்ட கேள்வி இல்லைன்னா நம்ம மீட்டிங்க முடிச்சிடலாம். ஓவர் டு சகோதரர் ஆந்தனி பிரபு.